ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆல் இஸ் ஏர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விண்டோஸ் 7 எப்படி அரபிக் லாங்குவேஜை ஆட் பண்ணுறது, அப்படியே தமிழ் லாங்குவேஜை எப்படி ஆட் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கம்ப்யூட்டர் நல்லா ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை. இது கூட தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் போயிட்டு கண்ட்ரோல் பேனல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் கீழே கூட சர்ச் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பேனல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் போயிட்டு மேலே சர்ச் ஐக்கானும் இருக்கும். அதில் நீங்கள் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு போட்டாலே வரும். லாங்குவேஜ் செட்டிங்ஸ் இப்போ நான் அரபியில் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டேன், அதனால் எனக்கு அரபியில் காட்டுது. சரியா? நீங்கள் இன்னும் பண்ணலைன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் தான் வரும். அதில் நீங்கள் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் ஆட் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால ஒரு ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அது என்ன ஆப்ஷன்னு. இப்போ ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரீஜனல் அண்ட் லாங்குவேஜ். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் போயிட்டு நீங்கள் வேறு எதுவும் ஒன்று தேவையில்ல, கீபோர்டு அண்ட் லாங்குவேஜ் இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்தால் போதும். மிச்சதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. கீபோர்டு அண்ட் லாங்குவேஜ் மட்டும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சேஞ்ச் கீபோர்டு இருக்கும். இது கீழே இருக்கிறது வேணாம், இன்ஸ்டால் அண்ட் இன்ஸ்டால் லாங்குவேஜ் அது வேணாம். சேஞ்ச் கீபோர்டு இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் லாங்குவேஜ் ஆட் கீபோர்ட் அப்படின்லாம் இருக்கும். அதில் நீங்கள் நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு காமிக்குது அரபிக் லாங்குவேஜெலாம். நீங்கள் ஆட் பண்ணுன்னா ஜென்ரல் போயிட்டு அதில் இந்த மாதிரி காமிக்கும் அரபிக். இதில் நீங்கள் அரபிக்கு நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு தெரியுது, காட்டுது பாருங்கள். இத்தனை லாங்குவேஜ் இருக்குது இதில். ஓகேவா? இதில் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் அரபிக் வேணுமா, ஃப்ரெஞ்சு வேணுமா, தமிழ் வேணுமா, இதில் எது வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் அரபி தானே இது டாபிக், அதனால் நான் அரபிக்கே சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் இருக்கு பாருங்கள், இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு ஏதானே ஃபஸ்ட்டு, அதனால் ஃபஸ்ட்டில் இருக்கும் அரபிக். மேலே போங்க, இது பாருங்கள், அரபிக்லேயே நிறைய இருக்குது. சவுதி அரேபியன் அரபிக்கு அப்படிலாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த நாட்டோட அரபிக் லாங்குவேஜ் தேவையோ அந்த நாட்டோட அரபிக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அது பக்கத்தில் இருக்க ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டால் அது ஆட் ஆகிடும். அதில் கீபோர்டுன்னு காமிக்கும். அந்த கீபோர்டில் அரபிக் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டா இங்கே உங்களுடைய கீபோர்டில் இது ஆட் ஆகிடும். இது எப்படி செக் பண்ணுறது நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டு ஃபுல்லாக ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு திரும்பி அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி அதில் நோட்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, நோட் பேடு தெரியும்னு நினைக்கிறேன். நோட் பேடை டைப் பண்ணால் போதும், அங்கே நோட் பேடு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதில் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. இப்போ நான் சும்மா டைப் பண்ணி காட்டுறேன். எது வேணால் டைப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எது வேணால் டைப் பண்ணுறேன் சும்மா, அதே பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ கூட நாங்கள் போடுறோம். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்னென்ன வீடியோ சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பார்த்தீங்களா, இப்போ வந்துருச்சு பாருங்கள், ஒழுங்கா அரபிக் லாங்குவேஜ்லேயே வந்திருக்கு. இது ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு தடவையும் நீங்கள் உள்ளே போய் கண்ட்ரோல் பேனலுக்கு போய் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணும் கிடையாது. ஷார்ட்கட் கீ கூட இருக்குது. அது என்னதுன்னா, ஷிஃப்ட் பட்டனை அழுத்தி ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் அந்த 2 பட்டன் இங்கே பார்த்துக்கோங்க.
ஆல்ட் பட்டனும் ஷிஃப்ட் பட்டனும் சேர்த்து அழுத்துனா லாங்குவேஜ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இதை எப்படி காட்டுறேன் பாருங்கள். ஆல்ட் பட்டன் அப்படியே ஷிஃப்ட் பட்டன் இந்த ரெண்டத்தையும் அழுத்தினா உங்களுக்கு லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நான் 2 அரபிக் வச்சுருக்கேன். சவுதி அரேபியன் அரபிக் ஒன்று, சூடான் அரபிக் ஒன்று. அதனால் எனக்கு வந்து இப்படி வருது. அதை நான் தமிழ் கூட வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படின்னு. பார்த்துக்கிட்டிங்களா? இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். அடுத்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தெரியாத விஷயம் உங்களுக்கு வந்து வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபடி நம்ம நிச்சயமாக 100% வீடியோ போட்டுடலாம். சரி வாங்க, இப்போ வந்து இங்கிலீஷ் கூட வந்துடும் அப்படியே. ரொம்ப சிம்பிள் தான் இந்த விஷயம், ஓகேவா? வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. டாட்டா பாபாய், see you.